சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் தேங்காவும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க போய் பண்ணலாம். முதல்ல நம்ம சட்னியை தாளிச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதில் கொட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வச்சுருக்கேன். உளுந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு பீஸ் பாருங்கள், சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு அரை முடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கடுத்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், அதுவும் சேர்த்துடலாம். அதுக்கடுத்து தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ஒரு 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்ல தக்காளி வந்து வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 3/4 ஸ்பூன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா மற்ற எல்லா சாமானும் சேர்த்து அரைச்சிக்கலாம், அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கரண்டியில் தாளித்து வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். சட்னியை இதில் ஊற்றிடலாம். மேலே நம்ம இந்த தாளிச்சதை போட்டுடலாம். சூப்பரான தக்காளி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.